தகவல்களை முன்வைத்தார்கள். தகவல்கள் நல்லதவையாக இருந்தன. ஆனால் இங்கு முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த காலப்பகுதியில் வழங்குவதுதான் பெருமதியான, அதனை காலம் தாழ்த்தி வாழ்வது அது எந்த பிரயோஜனமும் இல்லை. 130% விதிக்கப்பட வேண்டும் என்ற விடயமும் இரண்டாவது மூலாய்வு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதை வரி விதிக்கின்ற எல்லையினை 1 லட்சத்துக்கு மேலாக இருக்கின்ற விடயத்தை 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட விதத்தில் அமைய வேண்டும் என்று நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பெறுமதி சேர்வரியை நீக்குவதற்கு IMF உடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கௌரவ சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் கடன் மறுசீரமைப்பு பற்றி 3 மணித்தியால விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் தற்போதைய கடன் மறுசீரமைப்பு வரையான பயணம் தொடர்பாகவும் அதில் அடைந்த விடயம் தொடர்பாகவும் மிக தெளிவான முறையிலேயே எமது அமைச்சர்களும் நிதி அமைச்சரும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அது தொடர்பாக நான் நீண்ட விளக்கத்திற்கு செல்லப் போவதில்லை. ஆனால் சமூகத்திலேயே ஒரு கருத்தை விதைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். 2028 ஆண்டளவிலேயே எமக்கு கடன் செலுத்த வேண்டி வரும். அதன் பின்னர் எமது நாடு வங்குரோத்து அடைந்துவிடும் என்று ஒரு நிலைப்பாட்டை சிலர் சொல்கின்றார்கள். ஆனால் 2028 ஆண்டிலும் எமது அரசாங்கம் தான் இருக்க போகிறது. அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல 2022 காலப்பகுதியில் ஏற்பட்ட நிலை ஏற்பட இந்த நாட்டை இனி நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எமது எதிர்பார்ப்பு 2028 ஆண்டளவிலேயே எமது அந்நிய செலவாணியை $15.1 மில்லியன் வரை உயர்த்துவதுதான். எமக்கு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கின்றது. இங்கு முக்கியமான விடயம் என்னவென்றால், மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற $12.5 பில்லியன் மற்றும் இதற்கு செலுத்த வேண்டிய தட்டி கழிக்கப்பட்ட கடன் $1.7 பில்லியன் ஆகியவற்றை நாம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். வழங்கப்பட்டு அறிவுறுத்தல்களை கவனத்தில் எடுத்திருந்தால் எமது நாடு வங்குரோத்து அடைந்திருக்காது. ஆனால் காலம் தாழ்த்தப்பட்டிருந்தது. அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. அதே போன்றுதான் விசேடமாக இன்னும் ஒரு விடயத்தை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். சர்வதேச நாணய நிதியத்துடன் 2 மீளாய்வு கூட்டம் இடம்பெற்று 2வது தவணை கட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அதிகாரத்தை பெற்றபோது 3வது மீளாய்வு கூட்டம் தாமதப்பட்டிருக்கின்றது. தேர்தல் நடத்தப்படுகின்ற காலப்பகுதியில் தங்கள் மீளாய்வு கூட்டத்திற்கு தயாரில்லை என்று சர்வதேச நாணய நிதியத்தவர்களே கூறியிருக்கின்றார்கள். அதற்கு அமைவாக பொது தேர்தல் முடிவடைந்த பின்பாக உடனடியாக நவம்பர் மாதம் 16ஆம் தேதி 3வது மீளாய்வு கூட்டத்தை நடத்தியிருந்தோம். 2வது மீளாய்வின் போது எதிர்வு கூறப்பட்டு உடன்பாடுகள் அதிகளவு காணப்பட்டன. 2025 ஏப்ரல் மாதத்தில் பெறுமதி சேர்வரி நீக்கப்படுவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். நன்றி எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே. கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு தெரியும் நேற்றைய தினம் கடன் மறுசீரமைப்பு பற்றிய 3 மணித்தியால விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்திலே தற்போதைய கடன் மறுசீரமைப்பு வரையான பயணம் தொடர்பாகவும் அதில் அடைந்த விடயங்கள் தொடர்பாகவும் மிக தெளிவான முறையிலே எமது அமைச்சர்களும் நிதி அமைச்சரும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அது தொடர்பாக நான் நீண்ட விளக்கத்துக்கு செல்ல போவதில்லை. ஆனால் சமூகத்திலே ஒரு கருத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். 2028 ஆண்டு அளவிலே எமக்கு கடன் செலுத்த வேண்டி வரும், அதற்கு பின்னர் மீண்டும் எமது நாடு வங்குரோத்து அடைந்துவிடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சிலர் சொல்கின்றார்கள். 2028 ஆண்டும் எமது அரசாங்கம் தான் இருக்க போகின்றது, அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போல இந்த நாட்டை இனி ஒருபோதும் எதிர்காலத்திலே 2022-23 காலப்பகுதி ஏற்பட்ட ஒரு நிலைமை போல இனி ஒருபோதும் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இடமளிக்க மாட்டோம். எமது எதிர்பார்ப்பு 2028 ஆண்டு அளவிலே எமது வெளிநாட்டு கையிருப்பு, அந்நிய கையிருப்பு $15.1 பில்லியன் வரை உயர்த்துவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எமக்கு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கின்றது. அப்போது $15.1 பில்லியன் அந்நிய கையிருப்பு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதை உழைக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் இது தொடர்பாக விடயங்களை முன்வைக்கும் பொழுது பலரும் சொன்னார்கள், தகவல்களை முன்வைத்தார்கள். தகவல்கள் நல்லதவையாக இருந்தன. ஆனால் இங்கு முக்கியமான விடயம் என்னவென்றால், இன்று நாம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற $12.5 பில்லியன், அதாவது $12,500 மில்லியன். அதே நேரம் இதற்கு செலுத்த வேண்டி இருக்கின்ற தட்டி கழிக்கப்பட்ட கடன்கள் $1.7 பில்லியன்.
1.7 என்பது $1700 மில்லியன்களாக இருக்கின்றன. இவற்றை நாங்கள் மறுசீரமைக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். $2,500 மில்லியன்களை 12,550 மில்லியன்களை 11,550 மில்லியன்களை 2019-15 காலப்பகுதியில் பெற்றப்பட்ட அரசாங்கத்தால் பெறப்பட்ட விடயங்கள். அந்த காலப்பகுதியில் அது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தால் எங்கள் நாடு வங்குரோத்து அடைந்திருக்க மாட்டாது. ஆனால் அந்த அறிவுறுத்தல்கள் இப்பொழுது காலம் தாழ்த்தி செல்லப்பட்டு விட்டன. ஆக மிகவும் காலம் தாழ்த்தி உரிய காலப்பகுதியில் அந்த அறிவுறுத்தல்கள் வழங்காமல் விட்டு போனது தவறானதாகவும், அந்த காலப்பகுதியில் வழங்குவதுதான் பெருமையான, அதனை காலம் தாழ்த்தி வாழ்வது அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போன்றுதான் விசேடமாக இன்னும் ஒரு விடயத்தை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். சர்வதேச நாணய நிதியத்துடன் 2வது மீளாய்வு கூட்டம் முடிவிட்டு 2வது தவணை கொடுப்பனவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அதிகாரத்தை பெறுகின்ற போது 3வது மீளாய்வு கூட்டம் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 3வது மீளாய்வு கூட்டம் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட வேண்டியது சர்வதேச நாணய நிதியத்தினாலேயே குறிப்பிடப்பட்டிருந்தது. தேர்தல் நடத்தப்படுகின்ற ஒரு காலப்பகுதியில் அவர்கள் 3வது மீளாய்வு கூட்டத்துக்கு தயார் இல்லை என்று. அதற்கமைய பொது தேர்தல் முடிவடைந்ததன் பின்னராக உடனடியாக நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மீண்டும் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் 3வது மீளாய்வு கூட்டத்தினை ஆரம்பித்திருந்தோம். 2வது மீளாய்வின் போது எதிர்கூறப்பட்ட உடன்பாடுகள் அதிக அளவு காணப்பட்டிருந்தன. தற்பொழுது அரசாங்கத்துக்கு ஒன்று கூலி அடிப்படையில் 2022 வரி விதிக்கின்ற விடயங்கள், சொத்துக்கள் வரி தொடர்பாக இந்த வரி 2025ஆம் ஆண்டிலே விதிக்கின்ற போது 2வது மீளாய்வில் அது தொடர்பாக உடன்பாட்டுக்கு வரப்பட்டிருந்தது. 130% இருந்த கூட்டணிக்கப்பட்ட வரி, வருமான வரி, சேவை நிறுவனங்கள், சேவை ஏற்றுமதிக்காக அதை 130% விதிக்கப்பட வேண்டும் என்ற விடயமும் 2வது மீளாய்வு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஜனவரி மாதமாகின்ற போது விசேட வர்த்தக சந்தை வரி அகற்றப்பட்டு பிரமசேர் வரி சேர்ப்பதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது. எங்களுடைய நாட்டுடைய தேசிய உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக வரி விதித்தல், வரி அதிகரித்தல், வரியை குறைத்தல் போன்ற விடயங்கள் விசேட வர்த்தக சந்தை ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் 2வது மீளாய்வின் போது உடன்பாட்டுக்கு வரப்பட்டிருந்த சட்டத்தை ரத்து செய்வதற்காக, அதற்கு பதிலாக வெட் சட்ட வரியை அமலாக்கம் செய்வதாக. அதே போன்று தனிநபர் ஆதாயம் அடிப்படையில் வரி விதிக்கின்ற நிலைமை அவ்விதமே பேணி செல்லப்படுவதாகவே உடன்பாடு காணப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 2025 ஏப்ரல் மாதமாக இலகுபடுத்தப்பட்டுள்ள பெறுமதி சேர்வரி ஏப்ரல் மாதமாகின்ற போது நீக்குவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. விசேடமாக எங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டினுடைய வர்த்தகர்களுக்கு வெட்டை மீண்டும் அறவிடுவதற்காக ரீஃபண்ட் பண்ணுவதற்குரிய காலம் மிகவும் கடினமான காலமாக காணப்படுகின்றது. ஆகவே ஸ்வெட் சார்பாக தேவையான வர்த்தகர்களுக்கு அவசியமான கேஷ் ஃப்ளோவை துரிதமாக வழங்குவதற்கான செயற்பாடுகள் காணப்பட்டிருக்கின்றன. அந்த தடைகளை நீக்குவதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் 2வது மீளாய்வின் போது எட்டப்பட்ட தீர்மானங்கள். 3வது மீளாய்வை ஆரம்பிக்கின்ற போது எங்களுடைய ஆலோசனைகள் என்னவாக இருந்தது? விசேடமாக நாங்கள் எங்கள் நாட்டினுடைய தொழில் வல்லுநர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற உழைக்கும் போது வரி விதிக்கின்ற விடயத்தை, தொழில் வல்லுநர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பேராசிரியர்களுடைய சம்மேளனம், வைத்தியர்கள் சங்கம், வங்கி முகாமையாளர்களுடைய சங்கம் போன்றவர்கள் இவ்வாறான இந்த பே டெக்ஸ் தொடர்பாக மனவருத்தத்தோடு காணப்படுகின்றார்கள். ஆகவே அதனை நாங்கள் மீளவும் கலந்துரையாடலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம். அந்த விடயத்தில் அந்த வரி விதிக்கின்ற எல்லையினை 1 லட்சத்துக்கு மேலாக இருக்கின்ற விடயத்தை 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட விதத்தில் அமைய வேண்டும் என்று நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அதே போன்று 106% தனியார் வருமானம் வரி விதிப்பினை 5 லட்சம் இருந்து
அதிகரிப்பதற்கான இந்த திருத்தத்தின் மூலமாக நாங்கள் இயலுமாக இருக்கின்றது. அதே போன்று 1.5 லட்சம் ரூபாய் மாதாந்தம் வரியை செலுத்தவிருக்கின்றவருக்கு 100% அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கின்றார். 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறுவனுடைய வரி 75% அவர் விடுவிக்கப்படுவார். 2.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறுவனுடைய வரியானது 161% விடுவிக்கப்படுவார். 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறுகின்றவருடைய வரியில் 147% விடுவிக்கப்படுகின்றார். 3 லட்சம் ரூபாய் பெறுகின்றவருடைய சம்பளத்தை 25.5% விடுவிக்கப்படுகின்றார். அதன் மூலமாக என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது? அதிக வருமானம் பெறுகின்றவருக்கு குறைந்த நிவாரணமும், குறைந்த சம்பளத்தை பெறுகின்றவருக்கு அதிக அளவு நிவாரணத்தை வழங்குகின்ற விதமாக நாங்கள் அந்த பேயிங் டாக்ஸியை திருத்துவதற்கு எங்களுக்கு இயலுமாக இருந்திருக்கின்றது. விசேடமாக நாங்கள் கவனத்தை செலுத்தியிருந்த மற்றொரு விடயம், எங்களுடைய பிள்ளைகளுடைய போஷாக்கு தேவைப்பாடுகள் தொடர்பான பிரச்சனை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கடந்த அரசாங்கத்தினால் பால்மா, யோகட் போன்ற பால் உற்பத்தி பொருட்களுக்கு வெட் வரி விதிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் மூணாவது மீளாய்வின் போது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.